லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் ப்ரௌனி கேக் செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹோம் மேட் ப்ரௌனி கேக் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கேக் செய்யறதுக்காக 200 கிராம் டார்க் சாக்லேட் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு கண்ணாடி பவுல் வச்சு சாக்லேட் கவர்ல ரிமூவ் பண்ணிட்டு 1-2 புட்டு அந்த பவுல்ல போட்டுக்கிறேன். அதோட 100 கிராம் பட்டரையை ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் நல்லா மெல்ட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்தது தனியா எடுத்து ஆற வச்சுட்டு அது ஆறத்துக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல ஒயிட் சுகர் 100 கிராமும் நாட்டு சக்கரை 100 கிராமும் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி எடுத்துக்கிறேன். நல்லா பவுடர் பண்ணி எடுத்த சர்க்கரையை வந்து நம்ம அந்த சாக்லேட்டோட சேர்த்துட்டு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும். நல்லா பிளண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதையும் எடுத்து அந்த பவுல்லயே சேர்த்துட்டு அதோட மைதா 1/2 கப் சேர்த்துக்கணும். கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாம நல்லா கலந்துட்டு ஒரு கேக் மோல்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபுல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து கேக் வந்து ஒட்டாம வரும். அதுக்காக நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக் மிக்ஸை வந்து அதுல ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு ஒரு வானலை அடுப்புல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நடுவுல ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக் மிக்ஸ் அதோட வச்சுட்டு மேல ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட்காக வந்து மேல தண்ணி ஊத்தி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிறேன். இது அப்படியே அடுப்பு சிம்ல வச்சு ஒரு 40 நிமிஷம் நல்லா வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒட்டாம வரணும். அப்படி ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறம் சுத்தி கத்தி வச்சு கீறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தட்டுல கமுத்தி கேக் எடுத்தோம்னா நமக்கு சூப்பரா வந்துடும். அதை அப்படியே கீட் போட்டு எடுத்தோம்னா செம்ம ஃப்ளஃபியா வந்திருக்கும். அதை ஒரு சின்ன பிளேட்ல வச்சு மேல சாக்கோ சிரப்லாம் ஊத்தி சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு என் பையன்கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். ஹோம் மேட் ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இது என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஐ கேக் சூப்பரா இருக்கு. எல்லாமே நானே சாப்பிடுறேன்.